வணக்கங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வந்து சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சு. மேட்ச் வந்து கடைசி ஓவர் வரையும் போணுச்சு. மேட்ச் வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து பாராட்டி ஆகணும். நல்ல ஃபைட் பேக் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸு. மும்பை இந்தியன்ஸ் வந்து இது மாதிரி ஃபைட் பேக் பண்ணுவாங்கன்னு தெரியல, ஆனால் சூப்பராக ஃபைட் பேக் பண்ணியிருந்தாங்கங்க. டாஸை வின் பண்ண சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு பேட்டிங் கொடுத்துட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து பேட்டிங்லேயே ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் சொதப்பல் ஆகிட்டாங்க. ரோஹித் சர்மாவையும் அந்த ஓப்பனர் சவுத் ஆஃப்ரிக்கா ஓப்பனர் சீக்கிரமே எடுத்துட்டாங்க. அப்புறம் வில் ஜாக்ஸால் கண்டினியூ பண்ண முடியலங்க. சூப்பராக பவுலிங் போட்டார் கலீல் அகமது. ஸ்டார்டிங்லேயே போட்டு ப்ரெஷர் போட்டு கொடுத்துட்டாரு மும்பை இந்தியன்ஸ்க்கு. கலீல் அகமது வந்து சூப்பராக பவுலிங் போட்டார், உண்மையிலே பாராட்டுங்க. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்து சூப்பராக பவுலிங் போட்டு மேட்ச்சை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பக்கத்தில் திருப்பிட்டாங்கங்க. நூர் அகமது எக்ஸ்பெஷலாக சூப்பராக பவுலிங் போட்டாருங்க. ஃபஸ்ட்டு டைம் சென்னை சூப்பர் கிங்ஸ்காண்டி ஆடுறாரு. அந்த ஃபஸ்ட்டு டைம் ஆடின மாதிரியே தெரியல, அவ்வளோ அழகாக பவுலிங் போட்டு மேட்ச்சை மாற்றினார் நூர் அகமது தான். நூர் அகமது, அஸ்வின், ஜடேஜா எல்லாம் சூப்பராக பவுலிங் போட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கு வந்து ஸ்டெம்பிங் பண்ணார் பாருங்க தலை தோனி. சரியான ஸ்டெம்பிங்க, சூப்பரான ஸ்டெம்பிங்க, நல்ல பண்ணாருங்க. 0.12 செகண்ட்ஸ்லேயே அடிச்சிட்டாருங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டான இந்த வயசுலேயும் 42 வயசுலேயும் அப்படின்னா ஸ்டெம்பிங் பண்ணுறதுனா வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. அடுத்து வந்து அதிகபட்சமாக யார் மும்பைக்கு அடித்தார்னா திலக் வர்மா அடிச்சிருக்காரு. அதிகபட்சமாக தான் ஸ்கோர் 34 அடிச்சிருக்காருங்க. மற்றபடி அவங்களால பேட்டர்ஸால் யாருமேலே அடிக்க முடியல. தீபக் சகார் வந்து கடைசியில் வந்து கொஞ்சம் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணார். ஒரு 24 அடித்தார் தீபக் சகார். தீபக் சகார் நல்லா பேட்டிங் ஆடினாருங்க டவுன் தி ஆர்டரில். மும்பை டீமுக்கு வந்து இன்னும் வந்து நல்ல டீமாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு மிஸ் ஆகிட்டாங்க. ஹார்திக் பாண்டியாவும் ஜஸ்பிரீத் பும்ராவும் மிஸ்ஸுங்கிறதுனால இந்த ஸ்கோர். இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா நேற்று மட்டும் அடிச்சிருந்தாங்கன்னா சென்னையை வந்து கண்டிப்பாக வந்து சுட்டியிருப்பாங்க. அதனால் சென்னை வந்து இந்த மேட்ச்சை வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் ஜெயிச்சாங்கங்க. கடைசி ஓவர் வந்து மேட்ச் நல்லபடியாக போணுச்சுங்க. நல்ல எஃபர்ட் போட்டாங்க மும்பை இந்தியன்ஸு. அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்டிங் பார்த்திங்கன்னா சச்சின் ரவீந்திரா வந்து கடைசி வரை ஆடி 65 ரன்ஸ் அடித்தார். லிட்ரலாக அவர் இல்லைன்னா மேட்ச்சே முடிஞ்சிருக்கும். ஏன்னா மற்ற எல்லா பேட்ஸ்மேனும் சொதப்பல். அவரும் ருத்துராஜ் கைக்வாடும் 53 அடித்தார். ருத்துராஜ் கைக்வாடு மற்ற எந்த பேட்ஸ்மேனும் அடிக்கலை. மிடில் ஆர்டர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாம் கரன், தீபக் கூடா, ராகுல் திரிபாத்தியா வந்து ஓப்பனிங் ஆடினார். அந்த ஓப்பனிங் வந்து சரியாக என்னன்னே தெரில. ருத்துராஜ் ஒன்று ஆடினார். ராகுல் திரிபாத்தியா, ரச்சின் ரவீந்திராவும் ஓப்பனிங் ஆடினாங்க. ராகுல் திரிபாத்தியா ஃபெயிலியரு. ஆனால் ருத்துராஜ் கைக்வாட் வந்து 53 அடித்தார். ரச்சின் ரவீந்திரா வந்து 65. ஆனால் தீபக் கூடா, சாம் கரன் அவங்களாலாம் இந்த விக்கெட்டில் விளையாட முடியல. தீபக் கூட வந்து ஒரு லோக்கல் இந்தியன் பிளேயர் தான், அவராலே விளையாட முடியல. சாம் கரன் வந்து சுத்தமாக விளையாட முடியல சென்னை பீச்சில்னா சாம் கரன் வேலைக்கே ஆகாது போல். ஸ்பின்னர்ஸை போட்டால் பொட்டலம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி மும்பை பவுலிங்கை பாராட்டி ஆகணுங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து தீபக் சகர் வந்து ராகுல் திரிபாத்தியா விக்கெட் எடுத்தார். அப்புறமேட்டு வந்து அந்த விக்னேஷ் புத்தூருங்க என்ன மாதிரி பையருங்க, ஒரு சூப்பராக பவுலிங் போட்டாருங்க. ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னு கண்டிப்பாக வாட்ச் அவுட் பிளேயராக இருப்பார் அந்த விக்னேஷ் புத்தூர். பயங்கரமான பவுலிங் போட்டாருங்க. லிட்ரலாக மேட்ச் அவர் தான் மாற்றினார். சிவம் துபை விக்கெட் எடுத்தார். ருத்ராஜ் கைக்வாட் விக்கெட் எடுத்தார். தீபக் கூட விக்கெட் எடுத்தார். நல்ல பவுலிங் போட்டாருங்க அந்த விக்னேஷ் புத்தூருங்கிறவர். நல்ல வாட்ச் அவுட் பிளேயராக இருப்பார். இந்த ஐபிஎல்லுக்கு கண்டிப்பாக ஒரு வாட்ச் அவுட் பிளேயராக இருப்பார் இந்த விக்னேஷ் புத்தூர். ஹார்திக் பாண்டியாவும் ஜஸ்பிரீத் பும்ரா வந்தாலும் சாண்ட்னரோட சேர்ந்து இவர் வந்து கண்டிப்பாக இருப்பார் டீமில். ரெண்டாவது ஸ்பின்னர் வந்து இந்த விக்னேஷ் புத்தூரை தான் ஆட வைக்கணும். கண்டிப்பாக ஆட வைப்பாங்கங்க. இந்த விக்னேஷ் புத்தூர் வந்து கண்டிப்பாக ஒரு வாட்ச் அவுட் பிளேயரு. கேரளாலேருந்து வந்திருக்காரு. நல்ல பவுலிங் போடுறாரு, சூப்பராக பவுலிங் போடுறாரு. அவர் கண்டிப்பாக வாட்ச் அவுட் பிளேயராக இருப்பாருங்க. மேட்ச் முடிஞ்சு வரும்போது கூட தோனிக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் வந்தார். நல்ல ஸ்மைல், அந்த காம்னஸை வச்சுருக்காருங்க அவருக்கு. அந்த காம்னஸ் தாங்க முக்கியம். அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனில் அந்த காம்னஸை வச்சு பவுலிங் போட்டிருக்காரு பாருங்கள். அதுதாங்க ரொம்ப முக்கியமானது ஒரு பிளேயருக்கு. அந்த காம்னஸ் வந்து அந்த விக்னேஷ் புத்தூர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல பவுலிங் போடுவார், இன்னும் நல்லா விளையாடுவாருங்க. அதுக்கு முன்னாடி மேட்ச் நடந்த மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் vs KRR. என்னங்க அவர் ட்ரெவர்ஸ் ஹெட் எங்கே விட்டாரோ அங்கேருந்தே வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ட்ரெவர்ஸ் ஹெட்டு இந்த ஆடியாக அடிக்கிறாரு. ட்ரெவர்ஸ் ஹெட்டு அபிஷேக் சர்மாவும் ட்ரெவர்ஸ் ஹெட்டு லிட்ரலாக பொழந்து எடுத்துட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து 5 ஓவரில் 70 அடிச்சிட்டாங்க போன வாட்டி மாதிரியே. இந்த அபிஷேக் சர்மாவும் ட்ரெவர்ஸ் ஹெட்டு பார்ட்னர்ஷிப் வந்து பயங்கரமாக இருக்குங்க. எப்பா ட்ரெவர்ஸ் ஹெட்டு வந்து 31 பாலில் 67 ரன்னுங்க. என்ன அடி, 9 4 பிரித்து எடுத்துட்டாப்புல ட்ரெவர்ஸ் ஹெட்டு. இன்னும் சான்ஸ் கிடச்சிச்சுன்னா இன்னும் வெளுத்திருப்பார்னு நினைக்கிறேன் ட்ரெவர்ஸ் ஹெட்டு. சூப்பர் பேட்டிங்கு பை ட்ரெவர்ஸ் ஹெட்டுங்க. அப்புறமேட்டுங்க இஷான் கிஷனை பாராட்டி ஆகணுங்க. இஷான் கிஷனுக்கு என்ன மாதிரி பேட்டிங்கு.
ஃபஸ்ட்டு மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஆடுறாரு, புது ஃப்ரான்ச்சைஸு, செஞ்சுரி அடித்து காமிச்சிட்டாருங்க. சூப்பராக பேட்டிங் ஆடினார் இஷான் கிஷனு. உண்மையிலே இஷான் கிஷன் வந்து மும்பை ஏன் விட்டாங்கன்னு தெரில. திலக் வர்மாவை வச்சுக்கிட்டு இவரை விட்டுட்டாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு இம்பேக்ட் இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் என்ன கேட்டால் இஷான் கிஷனை வந்து மும்பை விட்டுருக்க கூடாது. பரவாயில்ல, சன்ரைசர்ஸ்க்கு ஃபஸ்ட் மேட்ச்லேயே வந்து செஞ்சுரி அடிச்சிட்டாரு. நல்ல பேட்டிங் டிஸ்பிளே. அவர் இன்னும் போக நல்லா இன்னும் 2-3 செஞ்சுரி அடிப்பார்னு நினைக்கிறேன் இந்த சீசனில். ஏன்னா அவ்வளோ ஃபார்மில் இருக்கார். வழக்கம் போல் ஹென்ரி கிளாசன் ஒரு கேமியோ ஆடினார். 14 பாலில் 34 ரன் அடித்தார். சூப்பராக பேட்டிங் ஆடினாருங்க. அவங்க எஸ்ஆர்ஹெச்சோட டோட்டல் வந்து 286 அடிச்சிட்டாங்க. திருப்பி வந்து ஆர்ஆரால் நல்ல ஃபைட் பேக்குங்க. ஆர்ஆர் வந்து ஓப்பனிங் விக்கெட் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலை சீக்கிரம் விட்டுட்டாங்க. ரியான் பராகும் சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். அவங்க கேப்டன் ரியான் பராக் சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். சஞ்சு சாம்சன் வந்து இம்பேக்ட் பிளேயராக வந்து 66 அடித்தார். சூப்பர் பேட்டிங் பை சஞ்சு சாம்சன். அப்புறம் துருவ் ஜோரெல் வந்து 70 அடித்தார். ஆர்ஆர் வந்து நல்ல ஃபைட் பேக் பண்ணாங்க. டோட்டல் வந்து 242 அடிச்சிட்டாங்க ஆர்ஆர். எஸ்ஆர்ஹெச் வந்து 286 அடிச்சிருந்தாங்க. ஆர்ஆர் வந்து 242 அடிச்சிட்டாங்கங்க. ஆர்ஆர் வந்து தோற்றுட்டாங்க. 44 ரன் வித்தியாசத்தில் தோற்றுட்டாங்க ஹைட்ராபாத்தில். ஆனால் 2 மேட்ச்சுமே வந்து நல்ல பயங்கரமாக போணுச்சு. 2மே வந்து சூப்பர் மேட்ச்சு. இன்றைக்கி மேட்ச் பார்த்திங்கன்னா டெல்லி வெர்சஸ் எல்எஸ்டி ஆடுறாங்க. மேட்ச் வந்து யார் ஜெயிப்பாங்கங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.